நீங்க வந்தீங்கன்னா இத பண்ணாம நீங்க போக மாட்டீங்க. இது இல்லனா மொபைலே கிடையாது. எப்படி மாத்த போறோம்ன்றது நம்ம காட்ட போறோம் இப்போ. ஏன்னா இது மாதிரி ஒரு விஷயம் வந்து யாரும் பண்ணது இல்ல. அதாவது ஒரு வேஸ்டா போற டிஸ்ப்ளே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். மேசிவான ரெஸ்பான்ஸ் இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம மிஷின் போயிருக்கு. So I am very happy with VideoShop right now. தமிழ்நாட்டுல யாருமே இது வரைக்கும் பண்ணாத ஒரு வீடியோ. ரொம்ப டீப் சர்வீஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. கனவோட இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் and will be in successing because VideoShop is there for us. Hello my dear friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம VideoShop சேனலில் ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ. ஸோ நம்ம சேனலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு மொபைல் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, மொபைல் சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கவங்க, மொபைல் ஸ்பேர்ஸ் இந்த மாதிரி மொபைல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்திருக்க இடம் அப்படி. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கோடம்பாக்கம்ல இருக்கிற டிபி ஜெயின்ஸ் மொபைலோட சர்வீஸ் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிபி ஜெயின் மொபைல்ஸோட போரூர் பிரான்ச்ல இருக்கிற அந்த C02 மிஷின் அப்படின்ற அந்த மிஷின் பத்தி நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம். சோ அதுக்கப்புறமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா புதுசா எனக்கு பின்னாடி இருக்கு பாத்தீங்களா, இது வந்துட்டு மொபைல் பாண்டிங் மிஷின் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மிஷின் வந்து என்னென்னலாம் பண்ணும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஒரு மொபைல்ல வந்து ஒரு டிஸ்ப்ளே போயிருச்சு, அதை வந்து பாத்தீங்கன்னா ரெடியே பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கிற டிஸ்ப்ளேஸை கூட வந்துட்டு இந்த மிஷினை வச்சு ஈஸியா அதோட ப்ராப்ளம் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி ஏதோ ஒரு சின்ன ஸ்பேர்ஸ் ஏதோ ஒரு மாத்தி அந்த ஒரிஜினல் டிஸ்ப்ளேவே வந்துட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. சைனாவில் பண்ணிட்டு இருக்காங்க, டெல்லியில பண்ணிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டில் இது எவ்வளவு பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியல. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சக்சஸ்ஃபுல்லா இந்த விஷயத்தை வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? நீங்க எந்த ஊர்ல நீங்க மொபைல் ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மெஷின் நீங்க வாங்கணும் அப்படின்னா கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்ல உங்களோட கஸ்டமர்ஸோட மொபைல் என்ன ப்ராப்ளம் இருக்கும் அதை வந்துட்டு நீங்க இவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா இவங்க உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதை நீங்க உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு நீங்க ஒரு ப்ராஃபிட்டபிள் வச்சு நீங்க அவங்களுக்கு கொடுக்கலாம், ரெடி பண்ணி கொடுத்துட்டு நீங்க வந்து பிசினஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு மொபைல்ல ஒரு டிஸ்ப்ளே போயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்ட்ரிப்ல வந்துட்டு இவங்க வந்து அந்த சேஞ்ச் பண்ணி அந்த டிஸ்ப்ளேவை ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஓகேவா? சோ அதனால வந்துட்டு என்னன்னா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த மெஷின் என்னென்னலாம் பண்ணும், இந்த மெஷின்ல ஒரு மொபைல் டிஸ்ப்ளே வந்து எப்படி எல்லாம் சரி பண்ணலாம், இதை சரி பண்றதுனால ஒரு மொபைல் கடைக்காரங்களுக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம டீடைலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சர்வீஸ் சென்டரோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், கூகுள் மேப் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டிபி ஜெயின்ஸோட ஓனர் இருக்காரு நம்ம கூட. சோ அவர்கிட்ட வந்து நம்ம டீடைலா இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம், நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல என்ன ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நேம் சுரேந்தர். ஆஸ் யூஷுவல் நீங்க லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்பீங்க. ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா C02 லான்ச் பண்ணியிருந்தோம். மேசிவான ரெஸ்பான்ஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம மிஷின் போயிருக்கு. நம்ம கிட்ட வந்து ரெஸ்பான்ஸும் சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில நபர் வந்து கமெண்ட்ல ஏதோ பேசியிருக்காங்க. பட் பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே வந்து ஏத்துக்கிற வேண்டியது தான். ஐம் சாரி ஃபார் தட். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கால்ஸ் வந்து நாலா பக்கம் வரதுனால சில டைம்ல நான் அவுட் ஸ்டேஷன்ல இருக்கும்போது கால்ஸ் எடுக்க முடியாம போயிடுது. இல்லாட்டி நம்ம அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பண்ணாதவங்க கேட்கறாங்க, அது நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வித் VideoShop ரைட் நவ். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் யாருமே இது வரைக்கும் பண்ணாத ஒரு வீடியோ. இது வந்து ரொம்ப ஸ்பெஷலி ஃபார் மொபைல் ஃபீல்டில் சர்வீஸ் சென்டராக வச்சிருக்கவங்க, மொபைல் சம்பந்தப்பட்ட சர்வீஸ் ரொம்ப டீப் சர்வீஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா பாண்டிங், ஃபிளெக்ஸ் பாண்டிங் சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் யாருமே பண்ணல. ஒரு சில பேர் பண்றாங்க, பட் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை. நம்ம ஃபுல்லா அதாவது நுணுக்கங்கள் தெரிஞ்சு பண்றவங்க ரொம்ப கம்மி. ஸோ நம்மளோட மாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் மிஸ்டர் ராஜ்கமல். அதை வந்து ஒரு பேஷனாவே எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் கனவாவே இருந்தது அதை பாண்டிங் மிஷினை வாங்கணும், அது வந்து நம்ம பிரபலம் பண்ணணும், நம்ம அதில் வந்து ஒரு மினி ஃபேக்டரி கால்னா மினி ஃபேக்டரி. சப்போஸ் நம்ம வந்து இப்போ சைனால இருந்து ரா மெட்டீரியல் நம்ம வாங்கணும்னா நம்ம இங்கே டிஸ்பிளே ரெடி பண்ணி விற்கிற அளவுக்கு நம்ம கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு. பட் வி ஆர் நாட் யூட்டிலைசிங் இட். ஸோ அதை வந்து நாங்கள் பண்ணணும்னு இருந்தது. இந்த பேண்டமிக் வந்ததுனால கொஞ்சம் எஃபெக்ட் இல்லாமல் போயிடுச்சு. பட் ஸ்டில் வி வாண்ட் டு டூ இட் ஃபார் பாண்டிங் அட்லீஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கனவோட இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அண்ட் வில் பி இன் சக்சஸிங் பிகாஸ்
because VideoShop is there for us. கண்டிப்பா நம்ம வீடியோல கால்ஸ்லாம் நிறைய கால்ஸ் வந்தது, நிறைய ஸ்பான்சர்ஸ். இது நம்ம லாஸ்ட் டைமா போட்டிருந்தது வந்து C02 அப்படின்ற ஒரு மிஷின் பத்தி போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ லிங்க் இருக்கு. ஓகேவா? சோ அதையுமே போய் பாருங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்ககிட்ட எல்லா விதமான மொபைல் சம்பந்தமான எல்லா விதமான ஸ்பேர்ஸ் A to Z, ஒரு சின்ன நட்டு போர்டுல இருந்து டிஸ்பிளேஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஹோல்சேல் பிரைஸ்ல எல்லா இடத்துக்குமே சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? அதை பத்தி அந்த வீடியோல நம்ம டீடைலா சொல்லியிருப்போம். நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து நிறைய ஊர்ல இருந்து வாங்கியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நான் சொல்லணும்னா நம்ம திருச்சி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், சிவகாசி, ஸோ ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் தமிழ்நாடு ஆல்மோஸ்ட். ஸோ தேங்க்ஸ் டு VideoShop ஒன்ஸ் அகேன். ஸோ நம்ம சர்வீஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் ராஜ்கமல் என்ன பண்ணுறாருன்னா எட்ஜ் மாடல்ஸ் கிளாஸ் மாத்திரம் இது வரைக்கும் வந்து மார்க்கெட்டில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் வி ஹேவ் த ட்ரைனிங் ஆஃப் எட்ஜ் மாடல்ஸ். நாங்கள் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். எட்ஜ் மாடல்ஸ் யாருன்னா கிளாஸ் மாற்றணும் கற்றுக்கணும், இல்லை நார்மல் கிளாஸ் மாற்றுறது கற்றுக்கணும் கூட வி ஆர் கிவிங் ட்ரைனிங் ஓவர். இல்லை எனக்கு வந்து இது மாற்றி மட்டும் கொடுங்க, கிளாஸ் மாற்றி கொடுங்க, இல்லை இந்த ஃப்ளெக்ஸை மட்டும் மாற்றி கொடுங்க, வி ஈவன் டூ தட். இல்லை எனக்கு மிஷினே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, வாங்கி கொடுங்க, ஈவன் வி வில் டூ தட். ஸோ எங்களால் ப்ரிஃபரபிளாக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே வில் டூ இட் ஃபார் யூ. நீங்கள் வந்தீங்கன்னா இதை பண்ணாமல் நீங்கள் போக மாட்டீங்க. அந்த அஷூரன்ஸ் எனக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அதே மாதிரி எங்கள் மாஸ்டர் மேலேயும் இருக்கு. மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அதாவது கனவுல கூட ஸ்டிப் போட்டு வரா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்கு. ஏன்னா மாஸ்டர் நானும் கிட்டத்தட்ட சேம் ட்ரைனிங்லேயே போயிருக்கோம். அவர் கனவுல கூட வந்து இந்த பாண்டிங் இப்படி பண்ணணும், இந்த ஸ்டிப் இப்படி ஓட்டணும், திடீர்னு வந்து ஒரு இந்த யூவி க்ளூ போட்டு பண்ணணும், அது மாதிரி பயங்கர ஒரு மேசிவான ஒரு மைண்ட் செட்டோட இருப்பார். அவர் திடீர்னு மூட் அவுட் ஆவார். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி பண்ணல, இப்படியா நடக்கல அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல இருப்பார். ஸோ எல்லா நுணுக்கங்கள் தெரிஞ்ச ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்ச எங்கள் மாஸ்டர் தான் நம்ம தமிழ்நாட்டில். ஸோ எங்கள் மாஸ்டர் வந்து இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அவருக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்கும் எனக்கு தெரியும். அதே மாதிரி இவரோட நுணுக்கங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றால தான் இந்த வீடியோ நம்ம போட போகிறோம். நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஷாப்பில் வந்து வாங்கியிருக்கீங்க. சார் எனக்கு என்ன ஒரே ரெக்வஸ்ட் அப்படின்னா, இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து வாங்கியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க சார். கண்டிப்பாக சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி எனக்கு இது இருக்குது அது இருக்குது, ஏதோ ஒரு இஷ்யூ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கண்டிப்பாக நாங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டு தான் இருக்கோம். வி ஆர் டூயிங் அவர் பெஸ்ட். அது சும்மா நான் சொல்ல மாட்டேன், நான் மட்டும் இல்லை, என்னோட டீம், எங்கள் பசங்க, அதே மாதிரி ட்ரெயினர் எல்லாருமே வந்து தி பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அதை கிளியரிஃபை பண்ணாமல் எனக்கும் தூக்கம் வராது. ஏன்னா வந்து எனக்கு அந்த மைண்ட்லேயே ஓடும், சாருக்கு வந்து கொடுத்துருக்கோம். எங்களை நம்பி வாங்கியிருக்கீங்க, மிஷினை நம்பி நீங்கள் வாங்கல பொருளை, நீங்கள் வந்து டிபிஜினை நம்பி வாங்கிறீங்க. அதை வந்து நான் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸாக எடுத்து நான் பண்ணிட்டு தான் இருக்கோம். வி வில் டூ இட் ஆல்வேஸ். இந்த மெஷின் இருக்கு இல்லையா, இந்த மெஷினில் என்னென்ன வேலைகள் பண்ண முடியும், இதனால கடைக்காரங்களுக்கு என்ன லாபம் சார்? இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் அ பாண்டிங் மிஷின். பாண்டிங் மிஷினோட ஒர்க் வந்து ரெண்டு கிளாஸையும் ஒரு ஸ்ட்ரிப்பையும், அதாவது இது ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, கிளாஸையும் ஸ்ட்ரிப்பையும் பாண்ட் பண்ணுறது இதோட ஒர்க். மற்றதெல்லாம் வந்து நம்மள தான் எல்லாமே பண்ணோம், பிரிக்கிறது எல்லாமே. இது இருந்தால் மட்டும் தான் டிஸ்பிளே ஒர்க் ஆகும். அது மேல்னா இது ஃபீமேல். ஸோ இது ஜாயிண்ட் ஆனால் தான் அது ஒர்க் ஆகும். இது இல்லைன்னா மொபைலே கிடையாது ஆல்மோஸ்ட் சொல்லலாம். சப்போஸ் இது வந்து டேமேஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் சர்வீஸ் சென்டரில் பண்ண மாட்டாங்க. பெரிய சர்வீஸ் சென்டர் மேஜராக பண்ணிட்டு இருக்கவங்க, ரொம்ப ஐசி ஒர்க்லாம் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி டேமேஜஸ், வாட்டர் லாக் பீசஸ், குவான்டிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேமேஜஸ் வரும். ஒரு சின்ன கடையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வருமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு டிஸ்பிளே வந்துட்டு தான் இருக்கும். அவங்களுக்கு நாலேஜ் இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்க நாலேஜ் கொண்டு வரணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றது வந்து நம்ம தான் கொண்டு வரணும். அப்படியே ஒரு கான்செப்ட் தான் இது பாண்டிங் மிஷின். ஸோ பாண்டிங் மிஷின் வாங்குறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த நுணுக்கங்கள், இந்த ட்ரைனிங் எப்படி பண்ணணும், ஃப்ளெக்ஸிங் எல்லாமே நாங்கள் சொல்லி தருவோம். ஸோ ட்ரைனிங்க்கு அது வந்து சார்ஜபிள் தான் வரும். பிகாஸ் இட்ஸ் அ வெரி லாங் டைம் ப்ராசஸ், நாட் அ ஷார்ட் டைம். ஸோ மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோக்கல் கடைக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கஸ்டமர் டிஸ்பிளே மாற்ற வராங்க, அவங்க வாட்டர் லாக் டிஸ்பிளே இல்லை ஸ்ட்ரிப் டேமேஜ் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்கள் அதை வந்து கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு பேமெண்ட் ஒரு லிஸ்டிங் கொடுத்துருப்போம். ஸோ அந்த லிஸ்டிங்கில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான ப்ரைசிங் இருக்கும். ஸோ அதை பண்ணிட்டு நீங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து தாராளமாக ஒரு நல்ல ப்ரைசிங்காக சார்ஜ் பண்ணலாம். 50% ஆஃப் த டிஸ்பிளே சார்ஜஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஸோ வந்து இது ப்ராஃபிட்டபிளான ஒரு விஷயம். அதே சமயம் டைமில் யூ ஆர் கோயிங் டு கிவ் த ஒரிஜினல் ஒன். அதுதான் இல்லை, டூப்ளிகேட் நம்ம போட்டு காசு வாங்குறதுக்கு இதை ரெடி பண்ணி நம்ம கொடுத்து ஒரிஜினல் கொடுக்கணும்னா அந்த மோஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் அந்த பாண்டிங்கோட மெயினே பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியை கண்டினியூட்டி பண்ணுறோம். நம்ம டூப்ளிகேட்டுக்கு போகாமல் ஒரிஜினாலிட்டியை கண்டினியூட்டி பண்ணுறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. கண்டிப்பாக ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்க. இந்த மிஷினை வச்சு மொபைல் கடைக்காரங்க நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். மிஷின் வாங்குறவங்களும் ஏர்ன் பண்ணலாம், இல்லை இங்கே வந்து பண்ணுறவங்களும் ஏர்ன் பண்ணலாம். அதே சமயத்தில் எட்ஜ் மாடல் சில பேருக்கு வந்து கிளாஸ் மாற்ற தெரியாது. ஸோ எட்ஜ் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். எட்ஜ் நீங்கள் கிளாஸ் இங்கேயும் மாற்றி நாங்கள் கொடுப்போம். உங்களுக்கு ப்ரைசிங் வந்து நீங்கள் மாஸ்டர்கிட்ட செக் பண்ணிக்கலாம். மாஸ்டரோட மொபைல் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதே மாதிரி லொகேஷன் வந்து டிபிஜி போரூரில் இருக்கு இல்லையா, அவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இவரோட லொகேஷன் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணுவோம். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். ஒரு கஸ்டமர் வந்தால் கூட we will do it. இப்போ கஸ்டமருக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு, எனக்கு இது மட்டும் பண்ணி கொடுங்க, ஆனால் கண்டிப்பாக அவரை வந்து நம்ம வந்து டீஸ் பண்ண போகிறது இல்லை. நாங்கள் வாங்கி அதை கண்டிப்பாக ரெடி பண்ணி தருவோம். ப்ரைசிங் மேபி வேரி, ஒரு கஸ்டமருக்கோ டீலருக்கோ அந்த ப்ரைசிங் வேரி கண்டிப்பாக இருக்கும். இந்த சீட்டிங் இந்த கான்செப்ட் நம்ம கிடையாது. எப்படியாவது காலி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் சார் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆஃபர் கொடுப்பான், அதே மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பான். கரெக்டாக ஜென்யூனாக பண்ணுறவங்க கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்ஸோ ஃப்ரீயாவோ யாருமே கொடுக்க மாட்டாங்க. சரணா ஸ்டோர் எடுத்துக்கோங்க, நம்ம ஒன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், என்னைக்காக கிஃப்ட் கொடுக்குறாங்க, ஒன்றுமே கிடையாது. என்ன எங்கள் கிட்ட வந்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ். அதே மாதிரி சொல்லுது என் கடையிலையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரிவ்யூ கொடுத்தாரு,
நாட் நெகோஷியபிள் அப்படின்னு கொடுத்துருந்தாரு. சார் எங்ககிட்ட நெகோஷியபிள் கிடையாது சார். பிகாஸ் நாங்கள் வந்து ஒரு எஜிங் ப்ரைஸ் கொடுக்குறோம். இந்த ப்ரைஸை விட அது எக்ஸ்டர்னலாக இது கம்மி நாங்களால் பண்ண முடியாது. எங்ககிட்ட நெகோஷியபிள் அந்த ஒரு பாயிண்டே கிடையாது. ஃபிக்ஸட் ப்ரைஸ். சில பேருக்கு 500 கம்மியாக கொடுத்துருவாங்க, சில பேர் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கான்செப்ட் நம்ம கடையில் கிடையாது. யார் வந்தாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ், யார் வந்தாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ். அது மிஷினாக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன மைக்காக இருக்கட்டும், இல்லை டிஸ்பிளேயாக இருக்கும், இல்லை பார்ட்ஸாக இருக்கும், மேபி ஸ்ட்ரிப் சேஞ்சிங்காக இருக்கட்டும், இட்ஸ் அ ஃபிக்ஸட் ப்ரைஸ். வாங்க இப்போ வீடியோ வந்து நம்ம ஃபுல்லாக கன்க்ளூட் பண்ணலாம். மிஷினில் என்னென்ன இருக்கிறது நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம மாஸ்டர் இருக்காரு, இவர் பேர் ராஜ்கமல். ஸோ இவரை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கமிங் டு த வீடியோ. நீங்கள் சும்மா சொல்கிறீங்க ஸ்ட்ரிப்பு மாற்றல, அது மாற்றல, எப்படி மாற்ற போகிறோன்றது வந்து ஒரு ஆர்வமாகவே இருப்பீங்க. ஸோ எப்படி மாற்ற போகிறோன்றது நம்ம காட்ட போகிறோம். இப்போ கையில் வந்து ஒரு M30s மொபைல் வச்சிருக்கேன். இதில் ஜஸ்ட் ஒரு நவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓசியை போடும்போது பார்த்தீங்கன்னா லிக்விட் ஓவராக போய் ஸ்ட்ரிப் கட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரிப் வந்து தனியாக வந்துருச்சு, ஸ்ட்ரிப் தனித்தனியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம பாண்ட் பண்ண போகிறோம், இந்த டிஸ்பிளே ரெடி பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிஸ்பிளே டேமேஜ் ஆனதுனால கஸ்டமருக்கு நீங்கள் பல்ப் சொல்ல முடியாமல் ஒரு 4000 டிஸ்பிளே வந்து நீங்கள் ஃப்ரீயாக போட்டு தர மாதிரி இருக்கும். இல்லாட்டி மேபி நீங்கள் கன்சர்ன் பண்ணியிருந்தா கூட கஸ்டமருக்கு ஒரு 4000 லாஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபேப்ரிஷ் பண்ணி மறுபடியும் ரெடி பண்ணி கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம். ஸோ சேம் டைம் டீலர் வில் பி சாட்டிஸ்ஃபேக்ஷன் வெரி மச். ஏன்னா இது மாதிரி ஒரு விஷயம் வந்து யாரும் பண்ணதில்லை, பண்ணியிருந்தாலும் இதை வந்து விவரமாக சொன்னது கிடையாது. ஸோ அதே சமயத்தில் நம்ம கிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நம்ம கிட்ட மிஷின் ஆல்ரெடி வச்சிருக்கவங்க, அதாவது இந்த பாண்டிங் மிஷின் ஆல்ரெடி வச்சிருக்கவங்களுக்கு வந்து பார்ட்ஸ் தேவைப்படுது, ஸ்ட்ரிப் தேவைப்படுது, இந்த மாதிரி விஷயம் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. வில் கிவ் த ஸ்ட்ரிப், எல்லா மாடல் ஸ்ட்ரிப், அதாவது பின் டு பாயிண்ட் LED இருக்க எல்லா மாடல்ஸுமே கிடைக்கும். இன் ஃபியூச்சர் வில் டூ இட். TFT ஆல்சோ வில் டூ இட். ஸோ TFT வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிரீன் ஃப்ளெக்ஸும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது. இது வரைக்கும் எல்லாரும் வந்து கோல்டன் ஃப்ளெக்ஸ் இதை மட்டும் தான் மாற்றிருப்பாங்க. நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் ஃப்ளெக்ஸும் அவைலபிள். அதாவது A70 பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோல்டு ஃப்ளெக்ஸ் இருக்கும், அது கீழே வந்து ஒரு கிரீன் கலர் ஃப்ளெக்ஸ் இருக்கும், அது CFன்னு சொல்லுவோம். அந்த ஃப்ளெக்ஸும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ யார் ரெக்யர்மெண்ட் இருக்கோ நீங்கள் தாராளமாக எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதோட பிரைசிங் என்னவோ மாஸ்டர் கொடுப்பார். மாஸ்டர் வந்து இதை பாண்ட் பண்ண போறாரு. சார் இப்போ அந்த ஸ்ட்ரிப் வந்து பிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க இல்லையா? நார்மலா இப்போ இந்த மிஷின் இல்லைன்னா என்ன சார் பண்ணுவாங்க? நார்மலாக இந்த மிஷின்லாம் கண்டிப்பாக இந்த வந்து டிஸ்பிளேஸ் கோன் டு டஸ்ட்பின், நோ அதர் ஆப்ஷன். ஏன்னா அது வந்து வேற எதுவும் பண்ண முடியாது. இந்த மிஷின் இருந்தால் மட்டும் தான் இதை பண்ண முடியும். மோர் ஆர் லெஸ் இந்த மிஷின் நியர்பை காஸ்டிங் பார்த்தீங்கன்னா 2,70,000 80,000 சம்திங் வருது. கையில் இன்னொரு டிஸ்பிளே இருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ M30. பார்த்தீங்கன்னா இதில் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் டச் மட்டும் ஒர்க் ஆகல. ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன். அதாவது 1QR இதெல்லாம் ஒர்க் ஆகல. ஸோ இது ஒர்க் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுவும் நம்ம மாஸ்டர் பண்ணி காட்டுவார் எப்படி பண்ணுன்றது. இந்த மிஷின் வச்சு தான் இதெல்லாம் பண்ண முடியும். கண்டிப்பாக சார், இந்த மிஷின் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். இந்த டச் ஒர்க் ஆகாமல் இருக்குது. ஸோ இப்போ வந்து சப்போஸ் இந்த மிஷின் இல்லை, நம்ம மாஸ்டர் வந்து இந்த விஷயத்தை செய்யலை அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து ஒரு குப்பையில் தான் போக வேண்டியது. ஏன்னா இதுக்கு ஆப்ஷனும் கிடையாது. அதாவது பர்டிகுலராக வந்து நம்ம ஹேண்ட் வைஸ் எதாவது பண்ணலாம், இல்லை கம்பெனியில் கொடுத்து ஸ்கிராப் பண்ணலாம், எதுவுமே பண்ண முடியாது. இட்ஸ் கோயிங் டு பி இன் டஸ்ட்பின். பட் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு 4000 டிஸ்பிளே இஸ் வெரி குட் கண்டிஷன். இதை வந்து நம்ம ரீஃபேப்ரிஷ் பண்ணலாம். ஸோ திஸ் ஒர்க் இஸ் only done in China and next in Delhi and next we are doing in Tamil Nadu. So hope you will support us very well. So master வந்து ரெடி பண்ணி நம்ம காட்டுவார். In meantime நான் உங்ககிட்ட கொஞ்சம் அதர் டீடைல்ஸ் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆல்ரெடி நம்ம ஃப்ளெக்ஸ் கிழிஞ்சு போன ஃப்ளெக்ஸுக்கு வந்து டைமென்ஷன் பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து கிட்டத்தட்ட ஒரு மோர் தேன் 200 லேயர்ஸ் இருக்கும். இது வந்து புது ஃப்ளெக்ஸ் மாஸ்டர் போட்டுருக்காரு. இது வந்து ஒரு ACF டேப்னு சொல்லுவோம், அந்த டேப் வச்சு ஒட்டுவாங்க. இது ஒட்டுறது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தெரியும், பட் இட்ஸ் நாட் சோ சிம்பிள் டு டூ இட். ACF டேப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாண்டிங் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ACF இருந்தால் மட்டும் தான் வந்து டிஸ்பிளேல வந்து பாண்ட் ஆகும். ACF இப்போ பேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் மாதிரி தெரியும், பட் இட்ஸ் நாட் சோ சிம்பிள் டு டூ இட். ரொம்ப ஒரு மைன்யூட்டான ஒரு விஷயம். பார்த்தீங்கன்னா இது மைக்ரோஸ்கோப்பில் தான் உங்களுக்கு அந்த வந்து இந்த பாயிண்ட்ஸ், அந்த டிஸ்பிளேயோட லைன்ஸ் எங்கே இருக்குது, வேவ்ஸ் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். நார்மலாக நீங்கள் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது, என்னடா இது ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன பாயிண்டாக இருக்குது, இதில் எப்படி டிஸ்பிளே வந்து பாண்டிங் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். ஸோ ACF போட்டாச்சு, ACF ஒட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம லெவலைசிங் பார்க்குறோம். அந்த ஃப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லைன்ஸில் உட்காரணும். ஸோ லைன்ஸில் உட்காரது தான் பெரிய மேட்ரு. இதில் சிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கே தெரியாது, நம்ம வந்து எல்லாமே அந்த விஷுவலில் பார்த்து தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டு பக்கமும் எக்ஸாக்ட் லெவலில் உட்காந்தா மட்டும் தான் பாண்டிங் ஆகும், இல்லாட்டி பாண்டிங் பண்ணுறதும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ இது வந்து மற்ற டீட்டெயிலாக உங்களுக்கு ட்ரைனிங்கில் கொடுப்போம். ஸோ இப்போ பாண்டிங் நம்ம பண்ண போகிறோம். we are going to punch it. ஸோ பாண்டிங் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர்லி ஒரு 50 டிகிரி 60 டிகிரிஸில் பாண்டிங் ஆகும். அது கீழே இருக்கிறது வந்து ஒரு டேப், இன்னொரு டேப் இருக்குது, அது வந்து பாண்டிங் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம டிஸ்பிளே பாண்ட் ஆச்சு. இப்போ நம்ம வந்து டிஸ்பிளே வந்து ஒரு மொபைலில் போட்டு செக் பண்ணலாம். இதுதான் வந்து அந்த டிஸ்பிளே நம்ம பாண்ட் பண்ண லைன்ஸ் கிளியராக இருக்கா செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன். இது மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வெரைட்டி வச்சிருக்காங்க மார்க்கெட்டில். பட் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் விட்டுட்டு பட் இது இருக்கிறதுலே டாப் கிளாஸ் மிஷின் இது. ஸோ நம்ம இப்போ வந்து டிஸ்பிளே வந்து செக் பண்ண போகிறோம். நம்ம வந்து டிஸ்பிளே எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்க இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறாரு. ஸோ டிஸ்பிளே வந்துருச்சு. ஸோ இட் இஸ் டு பி செட் வாவ். அதாவது ஒரு வேஸ்ட்டாக போகிற டிஸ்பிளே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாடல் மட்டும் இல்லை, எல்லா பிராண்ட்லையுமே LED ஸ்க்ரீன்ஸ்
ஆப்ஷன்ஸ் இருக்கு. LED இருக்கு, TFT இருக்கு. LED மோஸ்ட் ப்ராபபிலி என்ன ஆகுதுன்னா ஒரு லேயர், அதாவது அதில் வந்து பேக்லைட் ஷீட் இல்லாதனால வந்து இது வந்து ஈஸியாக நம்ம ஈஸி ரிப்பேரபிள் மிஷின். இந்த பாண்டிங் மிஷின் வச்சது மட்டும் தான் இதை பண்ண முடியும். மாஸ்டர் வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் மெயின் ஃப்ளெக்ஸ் வந்து பஞ்ச் பண்ணிட்டாரு. ஸோ டச் ஃப்ளெக்ஸ் வந்து அடுத்து பஞ்ச் பண்ணுவார். ஸோ டச் ஃப்ளெக்ஸ் பஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம டச் வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கு மீன்வைல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்னொரு டிஸ்பிளே செக் பண்ணியிருந்தோம், அதில் டச் ஒர்க் ஆகாம அந்த ஒரு சைடு ஒர்க் ஆகாம இருந்தாரு. ஸோ மீன்வைல் அதை ரெடி பண்ணிடுவார் அவர். நான் அதை பார்க்கலாம் எப்படி பண்ணுறாருன்றது. வந்து நம்ம இதில் ஜாயின் பண்ணல, கனெக்ட் பண்ணலாம், அதனால டச் வேலை செய்யாது. நம்ம கனெக்ட் பண்ணி இப்போ காட்டுறவங்களுக்கு ஃபுல் ஃபினிஷ் ஒரு டிஸ்பிளே டெலிவரி கொடுக்கும்போது எப்படி கொடுப்போன்றதை நான் காட்டுறேன். மாஸ்டர் வந்து நம்ம டச் ஸ்ட்ரிப்பை வந்து பஞ்ச் பண்ண போறாரு. இது வந்து டச்சோட ஃப்ளெக்ஸ் வருது. ஸோ டச் ஃப்ளெக்ஸ் வந்து கட் ஆகாமல் இருந்தது, அது நல்லா இருக்கிறதுனால வந்து ரீஃபிட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மோரலஸ் இப்போ இது ஃபிட் பண்ணோன்னே இது வந்து டச் 100% ஒர்க் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்க்கறதுக்கு எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கு. என்ன இவ்வளோன்னு தானே, இதுக்கு என்ன இவ்வளோ ட்ரைனிங் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் இட்ஸ் அ வெரி பிக் ஒர்க். அந்த பாயிண்ட்ஸ் டு பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறது தான் பெரிய மேட்ரு. டச் ஸ்ட்ரிப் நல்லா இருக்கு. மெயின் LCD ஃப்ளெக்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை பஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லைட் அலைன்மெண்ட் சேஞ்ச் இருக்குது. அதில் டச்சோட பாண்டிங் நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம். மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக விஷன் இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்ட்லி டச்ட் இருக்குது. ஸோ இப்போ பஞ்ச் பண்ண போகிறோம் நம்ம. இட் இஸ் பஞ்ச் ரைட் நவ், தட்ஸ் இட். ஸோ இப்போ பஞ்ச் ஆகிடுச்சு. அந்த டேப்பும் மேலே இருக்க டேப்பும் ரெண்டும் சேர்ந்து அந்த ஹீட்டில் வந்து அதை ஒட்ட விட்டுரும். அது கண்டினியூட்டி கொடுத்துரும் அதுக்குள்ளே இருக்கிறது. அவ்வளோதான், இப்போ பஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்ட்ரிப் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லா மாடல் ஸ்ட்ரிப்பும் அவைலபிள், எல்லா பிராண்டுக்கும் அவைலபிள். LED எட்ஜ் மாடல்ஸு எல்லா மாடலுக்கும் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் குவான்டிட்டி பேஸில் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லாத மாடல் கூட அரேஞ்ச் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு தருவோம். இப்போ நம்ம வந்து டிஸ்பிளே ஆன் பண்ணுறாரு. சென்னை மார்க்கெட்டில் கூட இந்த அளவுக்கு அவைலபிலிட்டி இல்லை. ஃப்ளெக்ஸ் பாண்டிங்கிறது வந்து பண்ணுறாங்க, ஒரு சில பேர் பண்ணுறாங்க. பட் அந்தளவுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே அவைலபிலிட்டி கிடையாது. ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இருந்தாலும் அதோட பார்த்தீங்கன்னா யூசேஜ் வந்து பர்ஃபெக்ஷனில் இல்லை. இன்னும் கூட சில பேர் வந்து தடுமாறிட்டு இருக்காங்க. பட் நம்ம மாஸ்டர் வந்து இதை ஒரு பேஷனாகவே எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. மாஸ்டர் வந்து பஞ்ச் பண்ண டிஸ்பிளேயும் டச்சும் பஞ்ச் பண்ணிட்டாரு. ஸோ இட்ஸ் ஒர்க்கிங் டோட்டலி ஃபைன். பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் பக்காவாக பாண்ட் பண்ணியிருக்கு. அதாவது ஃப்ளெக்ஸ் மாத்திர மாதிரியே உங்களுக்கு தெரியாது. நம்ம மாஸ்டர் கிட்ட இருக்கிற நுணுக்கமே அதுதான். எதை செஞ்சாலும் சரி அது பண்ண மாதிரியே இருக்காது. அந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு மேசிவான பேஷனோட பண்ணுறவர் அவர். எந்த விஷயம் பண்ணாலும் சரி, ஒரு க்ளீன் பண்ணும்போது கூட அதை ரொம்ப பயங்கரமாக நுணுக்கமாக பண்ணுவார். ஸோ இவர்கிட்ட ட்ரைனிங் எடுக்கணும்னா கண்டிப்பாக கொடுத்து வச்சிருந்தா மட்டும்தான் எடுக்க முடியும்னு நான் சொல்லுவேன். டிஸ்பிளே மாத்தாம வெறும் ஃப்ளெக்ஸை மட்டும் மாற்றியாச்சு. வி ஹவ் டன் அ பெஸ்ட். ஸோ இதே மாதிரி எல்லா மாடலுமே பண்ணலாம். இன்னொன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து பாதி சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லா மாடலுமே இது மாதிரி பண்ணலாம். இது மாதிரி ஆப்ஷன் இருக்கு. ஓப்போ, விவோ, ஐஃபோன்ஸில் கூட ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு வந்து டச் வந்து தனியாக வர மாதிரி இருக்கும். அதை கூட நம்ம இங்கே பண்ண முடியும். மாற்ற நினைக்கிறவங்களும் இங்கே பண்ணலாம், இல்லை வாங்குறவங்களும் பண்ணலாம். எப்படினாலும் அவங்களுக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷனுமோ இங்கே கிடைக்கும் கண்டிப்பாக. அதே சமயத்தில் எட்ஜ் மாடலுக்கும் நம்ம வந்து இங்கே ஸ்ட்ரிப் மாற்றுறோம். இது மட்டும் ஏன்னா எட்ஜ் மாடல் வந்து ஒரு டைம் ஆகும். அதனால இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடும். ஸோ வந்து எட்ஜ் மாற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா நீ நேரில் வந்து போது உங்களுக்கு டெமோ காட்டணும்னா கண்டிப்பாக டெமோ காட்டுவோம். எட்ஜோட ஃப்ளெக்ஸும் இங்கே பண்ணலாம். எல்லா மாடல் எட்ஜ் ஃப்ளெக்ஸும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. டீலர்ஸ்க்கு வந்து ஃப்ளெக்ஸ் மட்டும் வேணா கூட எட்ஜோட மாடல் எல்லா மாடல் ஃப்ளெக்ஸும் இங்கே கிடைக்கும். ஸ்ட்ரிப்பை சேஞ்ச் பண்ணி ஓகே ஆன டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா ஓசியை போட்டு நம்ம கிளாஸ் ஒட்ட போகிறோம். கிளாஸும் பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்ம பண்ணுறது இல்லை, டஃபன் கிளாஸ். கிளாஸ் பார்த்தீங்கன்னா அடிச்சாலும் உடையாது. அந்த மாதிரி கிளாஸ் தான் நாங்கள் போட்டு கொடுப்போம். அது கஸ்டமராக இருக்கட்டும், டீலராக இருக்கட்டும். ஏன்னா எங்களுக்கு வந்து குவாலிட்டி தான் ஃபர்ஸ்ட் மெயின் ப்ரிஃபரன்ஸ். நாங்கள் டிஸ்பிளே உங்கள் கையில் கொடுக்கும்போது கொடுக்குற ஃபினிஷை உங்களுக்கு சும்மா ஒரு வீடியோவில் காட்ட போகிறோம். நாங்கள் இது எல்லா மாடல் மொபைலுக்கும் பண்ணலாம்ல சார்? எல்லா மாடல் மொபைலுக்கும் இதுதான் ப்ரொசீஜர் சார். இது இப்படி தான் பண்ணி ஆகணும். குவாலிட்டி தான் கஸ்டமர் எதிர்பார்க்குறது வந்து மெயின் குவாலிட்டி. ஃபினிஷிங் தான். அந்த ஃபினிஷிங் இல்லைனா நம்ம பாண்டிங் பண்ணி கூட அந்த டிஸ்பிளே கையில் கொடுக்கும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம கிளாஸ் அதில் ஒட்ட போகிறோம். பாண்டிங் பண்ணி ஒரு டிஸ்பிளே வந்து ஓகே பண்ணுறதுனா மினிமம் ஒரு 45 to 1 hour ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா ஒவ்வொரு தடையும் பிரிக்கும் போது மாட்டும் போது டெஸ்டிங் பண்ணோம். நம்ம மாஸ்டர் கிட்ட ஒரு ஸ்பெஷல் என்னன்னா அலைன்மெண்ட்டே பார்க்க மாட்டார். அது அப்படியே அது கையிலே வச்சிருக்காரு. நம்மலாம் வந்து ஃப்ரேமில் வச்சு போட்டு ஓசியை ஓட்டுவோம். இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே கையிலே பண்ணிடுவார். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். ஓசியை பாண்டிங் பண்ண போகிறோம் நம்ம. இது வந்து ஓசியை மிஷின் சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓசியை போட்டோம் இல்லையா, ஒரு லேயர் ஒன்று போட்டி ஒன்று ஓட்டுறோம். ஸோ இந்த கிளாஸையும் அந்த டிஸ்பிளேயும் பஞ்ச் பண்ணுறதுக்காக இது ஒரு மிஷின். ஸோ நீங்கள் பார்க்கும்போது ஒரு AMOLED ஸ்க்ரீன் வந்து கிளியராக உங்களுக்கு விஷனில் இருக்கும். கிளாஸ் சேஞ்ச் பண்ண மாதிரியோ எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. நம்ம கழட்டி மாட்டின மாதிரியே தெரியாது. ஆக்சுவலாக சொல்ல போகிறோம் டிஸ்பிளேயும் கிளாஸும் பஞ்ச் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இது எட்ஜ் கிளாஸ் இன்னைக்கு காலைல தான் பண்ணியிருக்காரு அவர். ஸோ எட்ஜ் கிளாஸ் மாற்றுறது வந்து ஒரு வீடியோ எடுக்கணும். அதுவே ஒரு பெரிய வீடியோவாக இருக்கும். இட் வில் டேக்ஸ் நியர்லி 1.5 hours to do this. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் இஸ் ஃபைன் ஒர்க்கிங். ஒரு மாற்றின மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் மெயின் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் தான் எந்த விஷயமா இருந்தாலும். ஸோ அது நம்ம மாஸ்டர் கிட்ட நிறையவே இருக்குது. இது வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே தான். ஒரிஜினல் டிஸ்பிளே தான். கிளாஸ் மாற்றிருக்கோம் அவ்வளோதான். மேலே இருக்க டஃபன் கிளாஸ் மாற்றிருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ காலைல மாற்றின இது மொபைல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ராட்ச். இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் டாட், அந்த டாட் தான் வந்து போகாமல் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அது டிஸ்பிளே அளவு போயிருக்கு அந்த டாட்
டாட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆமாம் வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ மாற்றினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது தான் நம்ம இப்போ காமிக்கிறோம். ஸோ இந்த டாட் பார்த்தீங்கன்னா சேம் டிஸ்பிளே. ஸோ வந்து சும்மா வந்து ஒரு வீடியோக்காக அப்படியே மாற்றி எடுத்துட்டாங்கன்னு சொல்லாமல் பர்டிகுலர் டாட் சேம் அங்கேயே இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு மாற்றினதுக்கப்புறம் எப்படி இருக்குது, கிளாஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்தது காட்டுறதுக்காக இது க்ளீனிங் பண்ணதுக்கப்புறம் அந்த டாட் அப்படியே இருக்குது பாருங்கள். கிளாஸ் ரிமூவ் பண்ணுமா அந்த ரொம்ப டேமேஜ்டு இடம் அது. ஸோ இது பெரிய ப்ரொசீஜர். எட்ஜ் கிளாஸ் மாற்றுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் மாதிரி இல்லை, நார்மல் கிளாஸ் மாற்றுற மாதிரிலாம் கிடையாது. அதுக்குன்னு நிறைய ஒரு ரொம்ப பேஷன்ஸ் வேணும். பேஷன்ஸ் இருந்தால் மட்டும் தான் இதில் பண்ண முடியும். ஏன்னா இது பேப்பர் டைப் ஆஃப் டிஸ்பிளே. ஒரு பேப்பர் மாதிரியே இருக்கும் டிஸ்பிளே. பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் ஃபினிஷில் இருக்கும். 10ல் 8 9 சக்ஸஸ் பண்ணுவார் நம்ம மாஸ்டர். ஜென்ரலாக 10ல் 3 நாள் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரெடி ஆகிறது வந்து மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா 10ல் 3 நாள் தான் ரெடி ஆகும். பட் நம்மக்கிட்ட 90% சான்சஸ் இருக்குது. இது வந்து காப்பர் ஷீட்டு. நம்ம டிஸ்பிளே பேக் சைடில் சாம்சங் எல்லா மாடல் டிஸ்பிளேலையும் பார்த்தீங்கன்னா காப்பர் ஷீட்ஸ் தனியாக வரும். இதுவும் நம்மக்கிட்ட எல்லா மாடலுமே அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் சென்ட் பண்ணுவோம், கொரியராக அனுப்புவோம். நேரில் வந்து வாங்குறவங்க வாங்கலாம். ரெடி பண்ணும்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் பாண்டிங் பண்ணதுக்கப்புறம் இது கண்டிப்பாக தேவைப்படும். இது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து பழசை வந்து எடுக்கும் போதே வந்து ஃபுல்லாக பிரிஞ்சிடும். ஸோ வந்து நம்ம புதுசு கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஸோ இதுவும் வந்து ஈஸியாக இதில் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டிஸ்பிளே மாற்றிருக்குன்றது கூட தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு இந்த பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க ஸ்டிக்கிங்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம அதில் ஒட்ட போகிறோம். ஸோ ஸ்டிக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர். கரெக்டான லொக்கேஷன் பார்த்துட்டு ஒரு மார்க்கிங்கோடு பண்ணிடலாம். அது அவ்வளோதான். ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் நியூ டிஸ்பிளே. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து மொபைலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் தான் யாருன்னா இப்போ வந்து எனக்கு மாற்றி கொடுங்க, ஃப்ளெக்ஸ் மாற்றி கொடுக்குறா சொல்கிறவங்களுக்கு இந்த ஃபினிஷில் தான் நாங்கள் உங்கள் கையில் கொடுப்போம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் வீடியோலேயே உங்களுக்கு மேபி கிளியராக தெரியும் எப்படி நாங்கள் கொடுக்குறோன்றது. ஒரு புது டிஸ்பிளே மாதிரி கொடுப்போம் உங்களுக்கு. கண்டிப்பாக டிஸ்பிளே ஒட்டியாச்சு, இன் சென்ஸ் மொபைலில் ஒட்டியாச்சு. ஸோ அதோட ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ளெக்ஸ் மாற்றினதோ இல்லை டிஸ்பிளே மாற்றின ஒரு விஷுவல் கூட நமக்கு தெரியாது. அவ்வளோ கிளியராக இருக்கும். இப்போ கஸ்டமர் வந்து டிஸ்பிளே மாற்றிட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். அதாவது டிஸ்பிளேவே மாற்றினதோ இல்லை கிராக் ஆனதோ இல்லை ஏதோ ஒரு இஷ்யூ நடந்ததோ வந்து விஷுவலே இல்லாமல் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் மாஸ்டர் நம்பர் கால் பண்ணலாம், இல்லை என் நம்பர் கால் பண்ணலாம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி பிஸ்னஸ் பண்ணாட்டும் சரி ஒரு உங்களோட இன்ஃபர்மேஷனுக்காக கூட நீங்கள் கேட்குறது இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ மாஸ்டர் கிட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக மாஸ்டர் கால் பண்ணலாம். இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ரிப் சேஞ்ச் பண்ணணும், ஃப்ளெக்ஸ் சேஞ்ச் பண்ணணும், இல்லை எஜ் மாடல் கிளாஸ் மாற்றணும், எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக மாஸ்டர் கால் பண்ணலாம். எனக்கு தான் கால் பண்ணணும் அப்படின்னு அந்த எதுவுமே இல்லை. மிஷின் வாங்குற மாதிரி ஐடியா இருந்தது, மிஷின் என்னென்ன வாங்கணும் அப்படி இப்படி வாங்கணுன்ற டீட்டெயில் வந்து நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம். ஸோ இவரோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கத்தில் இருக்குது. அதோட டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக போடுவோம் உங்களுக்கு. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். See you next time with new video. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் நீங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த டிபி ஜெயின் மொபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களை வெளில கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நீங்கள் பார்த்த வீடியோவுமே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சைனாவில் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் அவ்வளோ சீக்கிரமே வந்துடுது. ஆனால் டெல்லியில் பண்ணிட்டு இருக்க விஷயம் வந்து தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு ரொம்பவே டிலேயா இருக்கு. ஸோ அதை வந்துட்டு தமிழ்நாட்டில் இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை வெளில கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye.